மத்திய கிழக்கு நாடுகளில் 7வது நாளாக போர் நீடித்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொல்ல வேண்டும் என ஈரான் மத குரு ஒருவர் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கின. இதில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினி உட்பட சுமார் 50 உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இதையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா படைத்தளங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றன. இந்த போர் இன்று 7வது நாளாக எட்டியுள்ளது. நேற்று அதிகாலையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் குண்டு துளைக்காத புகலிடங்களில் தஞ்சமடைந்தனர். இதுவரை ஈரானில் 1230 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சூழலில் ஈரானின் மூத்த ஷியா மதகுருகளில் ஒருவரான அயதுல்லா அப்துல்லா ஜவாதி அமோலி ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் பேசும்போது, நாம் எப்போது ஒரு பெரிய சோதனையின் விளிம்பில் இருக்கின்றோம். இந்த ஒற்றுமையை நாம் முழுமையாக பாதுகாக்க வேண்டும். யூதர்களின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ட்ரம்பின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அடக்குமுறை செய்யும் அமெரிக்காவை எதிர்த்து போராடுங்கள். அவனது இரத்தம் என் தோள்களில் உள்ளது என காலத்தின் இராம் கூறுகிறார். ஷியா இஸ்லாமிய மதகுருக்களில் அயதுல்லா என்பது மிக உயர்ந்த பதவிகளில் ஒன்றாகும். ஈரானில் இத்தகைய மூத்த மதகுருக்கள் பலர் உள்ளனர். அவர்களில் மதகுரு மற்றும் அரசியல் ரீதியான கருத்துக்களை குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும்.